சார் அடுத்தது குரு அதிசார பயிற்சியில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். தனுசை பொறுத்த வரைக்கும் இவங்களால இவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது, இவங்களால இவங்க தாத்தா பாட்டிக்கு நல்லது, இவங்களால இவங்க குழந்தைகளுக்கு நல்லது, இவங்களால இவங்களுடைய வாழ்க்கையில துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் இவங்க தனுசு ராசிக்காரங்க இப்போ புதுசா முயற்சி எடுப்பாங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சிந்திச்சுட்டே இருப்பாங்க போல. ஐ திங்க் நீங்க தனுசு ராசி தானே? ஆமா சார், அதுதான் ஆரம்பிங்க. புதுசா ஒரு முயற்சி எடுத்துருவோம். புதுசா முயற்சி எடுப்பீங்க கண்டிப்பா சார். தேங்க்யூ. எது வேணாலும் செய்யலாம், எல்லாமே எந்த முயற்சியும் வெற்றி அடையும் தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஜோதிட யுகம் சேனலை நீங்கள் அவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உங்களோட என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன பண்ணலாம், எத்தனை ராசி பலன் பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றா ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களோட பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கும் போது இந்த பரிகாரம்லாம் நல்லா இருக்குது, அந்த பரிகாரத்தை பார்த்து நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. குரு அதிசார பயிற்சி, அது ஒரு அருமையான பதிவுங்க. பதிவுன்னு சொல்ல முடியல. இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசியும் எப்படி இருக்கும், குரு அதிசார பயிற்சினா என்ன, அது எப்போ வருது அப்படின்னு ஒரு அருமையாக உங்களுக்காக 12 ராசிக்கும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் 12 ராசிக்காக தாங்க சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்தையும் 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்னு கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பதிவு. அவரை சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பா. நம்ம ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அடியன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த பயிற்சியில் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா நல்ல விஷயமா சொல்ல போகிறோம். வெரி குட். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் சார் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்கன்ட்டோம். ஆனால் அப்பவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா 12 ராசிக்காரங்களும் சொல்கிறது இந்த ராசியில் பிறக்காதீங்க, இந்த ராசியில் பிறக்காதீங்கன்னு. நம்ம பிறப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அதனுடைய ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம இப்போ ஜோசியமாக பார்க்க போகிறோம். வெரி குட். என்ன ஏதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, எப்படி இருக்கு அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சார். கண்டிப்பாக. குரு அதிசார பயிற்சி முதல்ல எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன். குரு அதிசார பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அக்டோபர் 31 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அது என்ன நடக்கிறது அப்படின்னா, கடகராசியில உச்சஸ்தானத்தில் இருக்கிற குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு. இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இது ஷார்ட் டியூரேஷன் போயிட்டு திருப்பி வக்கரகதியில மறுபடியும் கடகராசிக்கு வந்துடுவார். அந்த அதிசாரமா இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான். அதாவது அக்டோபர் 31 டிசம்பர் 13 வரைக்கும் தான் அதிசாரமா சிம்ம ராசியில இருப்பார். டிசம்பர் 13 அதிசாரத்துல வக்கரம் அடைஞ்சு ஜனவரி 24 அன்னைக்கு மறுபடியும் கடகராசிக்குள்ள வந்துடுவார் வக்கரமாவே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம உங்களுக்கு ஒரு லீடும் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம குரு வக்ர பயிற்சியும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த குரு அதிசாரம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். சனாதனம்னா என்ன அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப வருடமாக இருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன்,
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ம். அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷமா தமிழக சினிமாவை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவே அவங்க கூழ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் சனாதனம். சனாதனம்னா உடனே வந்து ஏதோ பேசுறதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் போக வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆனா இந்த சனாதனத்தோட ஸ்பெஷாலிட்டி, அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தேவைதான் சார். ஆமா, இந்த சனாதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்பதான் வந்து நாசாவும் இங்கிலீஷ்காரங்களும் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஃபிக்கா சொல்லிட்டாங்க. அந்த சயின்ஸ் தான் இந்த அதிசார பயிற்சி. குரு அதிசாரம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற ராசியிலேருந்து சூரியன் வந்து 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, இந்த 5 ராசிகள்ல சூரியன் டிராவல் பண்ணும்போது, குரு இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்து இந்த 5 ராசிகள்ல டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி ஏற்படும். அப்போ இப்போ வந்து கடகத்துல இருக்காரு. சூரியன் வந்து 5ஆவது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகும்போது தான், விருச்சிக ராசிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த அதிசார பயிற்சி துவங்கும். ஸோ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அந்த 5 ராசிகளில் 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி நடக்கும். இந்த குரு அதிசார பயிற்சினா சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து குரு பக்கத்தில் இருப்பார், சூரியன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார். அப்போ பார்க்கறதுக்கு என்ன தோணுன்னா, குரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அந்த குரு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதிக பிரசங்கித்தனமாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணல. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வை. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃப்ளைட்டு, மேலே போகிற ஃப்ளைட்டு மெதுவாக போகுது, அது மெதுவாக போகுது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது மாதிரி தான் இந்த குருவும் நம்மளை சூரியனோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சி. அந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு போனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதிசாரம்னா என்னன்னு தெரியாது, வக்ரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வக்ர பயிற்சியை பற்றி பேசும்போது அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி ஓகே சார், அருமையான ஒரு இன்ட்ரோ சார், இன்ட்ரடியூஸ். நீங்கள் அழகாக அதை உண்மையிலேயே குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, அது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தெரிய வச்சிங்க சார். அடுத்தது குரு அதிசார பயிற்சியில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா, இவங்களுடைய ராசிநாதனே குரு தான். குரு 8ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார். இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் இவங்களோட வார்த்தை மட்டும்தான். ஏன்னா பிரச்சனையை கொடுக்கறது ஆக்சுவலாக சனி தான் கொடுக்கணும், ஆனால் இவங்களுக்கு சனி கொடுக்கல, குரு. இவங்களுக்கு இவங்களே எதிரி. இப்போ இத்தனை நாளா இப்போ குரு 9ஆம் இடத்துக்கு அதிசாரமாக போகிறார், பாக்கிய சனியாக பாக்கிய குருவாக உட்கார போகிறார். இந்த பாக்கிய குரு இவங்களுக்கு புதிய அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கான அமைப்பை ஏற்படுத்துவார். புதுசாக யோசிப்பாங்க. இந்த ஃப்ரெஷ் மைண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கார்பரேட்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃப்ரெஷர்ஸை வேலைக்கு எடுத்து அவங்ககிட்ட இருந்து ஃபுல்லாக உருவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி போடுற மாதிரி. இவங்களுக்கு ஃப்ரெஷ் தாட்ஸ் கிடைக்கும், நல்ல தெளிவான சிந்தனை ஏற்படும், இவங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இவங்க வீட்டில் வயசானவங்களால இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக சொத்து கிடைக்கும். அதே சமயம் இவங்களுடைய குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். குழந்தைகளுக்கு திருமண விஷயம், குழந்தைகளுடைய பதவி விஷயத்துல வெற்றி. அதாவது இவங்களால இவங்க குழந்தைகள், இவங்க குடும்பமே நல்லா இருக்கும். இப்போ மற்ற ராசிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப் மட்டும் நல்லா இருக்கும். இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் இவங்களால இவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது, இவங்களால இவங்க தாத்தா பாட்டிக்கு நல்லது, இவங்களால இவங்க குழந்தைகளுக்கு நல்லது, இவங்களால இவங்களுடைய வாழ்க்கையில துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் இவங்க வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து இப்போ வந்து புதுசா முயற்சி எடுப்பாங்க. வேலை பண்றது ஓகே, எல்லாரும் வேலை பண்ணுவாங்க, நீங்களும் தான் வேலை பண்றீங்க, நானும் தான் வேலை பண்றேன், ஏதோ ஒரு வேலை. ஆனா இவங்க புதுசா முயற்சி எடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளவு தாட் ப்ராசஸ் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணலாம்,
ஏதாவது ஒரு சிந்திச்சுட்டே இருப்பாங்க போல. ஐ திங்க் நீங்க தனுசு ராசி தானே? ஆமா சார், அதான் புதுசா ஆரம்பிங்க. புதுசா ஒரு முயற்சி எடுத்துருவோம். புதுசா முயற்சி எடுப்பீங்க கண்டிப்பா சார், தேங்க்யூ. ஸோ நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஆஹா, ஆரம்பிச்சிருவோமா? மக்களையும் கேட்டேன் சார். ஆரம்பிங்க, என்னையும் கூப்பிட்டுருங்க. கண்டிப்பா சார், நீங்களாம் எல்லாம் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க எந்த ஒரு முயற்சியும் டக்குன்னு எடுக்கணும். ஏன்னா குரு சூப்பரான இடத்துல இருக்காரு. ஏன்னா வருமானம் வர வேண்டிய நேரம். அடுத்தது மறுபடியும் குரு வக்கர பயிற்சியில் உங்களுக்கு நிறைய வருமானம் வரணும். ஸோ வருமானம் வர்றது மட்டும் இல்லை, முதலீடு பண்ணணுமே, அதுக்கான செலவு இருக்கு. ஸோ அதனால டைம் இஸ் குட் ஃபார் யூ. தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், எது வேணாலும் செய்யலாம், எல்லாமே எந்த முயற்சியும் வெற்றி அடையும் தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது? கண்டிப்பாக எல்லாருக்கும், அதாவது எல்லாருடைய கஷ்டத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். அது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பாவத்தை போக்கக்கூடிய இடம், உங்களுக்கு வந்து அது பிறந்த வீடு மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காடர் சித்தருடைய ஜீவசமாதி. திருவண்ணாமலையில் எல்லா சித்தர்களும் அங்கே இருப்பாங்க. ஆமாம், எனக்கு பர்சனல் அனுபவம் திருவண்ணாமலையில் இருக்குது. ஒரு செகண்டில் எனக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துன்னு வரைஞ்சார். ஒரு செகண்டில். நான் இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து மாதம் போவேன். சில சமயம் வாரமும் போயிருக்கேன் கிரிவலத்துக்கு. அந்த மாதிரி ஒரு போயிருக்கும்போது ஒரு செகண்ட், என்ன ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்கிறேன், ஓ அட போயா, எனக்கு என்னோட அறியாமை அப்போ நான் வெளிப்படுத்தினேன். போயா போ அப்படியே வந்து சொன்னாரா சார்? சொல்லிட்டு நான் திரும்புகிறேன், திருப்பி பார்த்தா அழக்கணும். ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, அம்மா இங்கே ஒரு ஒருத்தன்னு, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையே. மாதிரி ஆகுது சார் சொல்லும் போதே. அனுபவம் வந்திருக்காரு பாருங்க, அனுபவம் கடவுள் தான் சார். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் அவர் சொன்ன ஒரு பாட்டு வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஃபேஸ்புக்கில் மூச்சு பயிற்சி பற்றி ஒரு அவர் இப்போ ஒரு சாமியாராக இருக்கார். அவர் எனக்கு வந்து அந்த பாட்டோடைய அர்த்தத்தை போட்டிருந்தார். ஆஹா, இதைத்தானே சொன்னார். அந்த இடத்துக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க போகணும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காடர் சித்தரை வணங்க வேண்டும். இடைக்காடர் சித்தர். நீங்க திருவண்ணாமலை போனாலே போதுமே, அதுவே எல்லா சித்தரும் வந்துருவாங்களே, எல்லா சித்தர்களும் வந்து திருவண்ணாமலையை நீங்க முடிஞ்ச அளவுக்கு. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க திருவண்ணாமலையை வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் கிரிவலம் பண்ணணும்ட்டு. 365 நாட்களும் கிரிவலம் பண்ணலாம். அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம், பிரதமை திதியில பண்ணலாம், அமாவாசைக்கு அடுத்த நாள் பண்ணலாம், அஷ்டமி அன்னைக்கு பண்ணலாம், நவமி அன்னைக்கு பண்ணலாம், எந்த நாள் வேணாலும் போகலாம். இடைக்காடர் சித்தரை திருவண்ணாமலையில் இருக்கார், அவருடைய ஜீவசமாதி. அது தேடி கண்டுபிடிக்கணும், போயிடலாம். அதுக்கு திருவண்ணாமலையை சேர்த்து சுத்திட்டா பெட்டர். விநாயகராட்டம் அப்பா அம்மாவை சேர்த்தா சுத்தினா உலகத்தை சுத்தி மலை அப்படியே ஒரு சுத்திட்டு வந்துட வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கு தனுசு ராசிக்கு. அதாவது நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் உடனே செஞ்சிருங்க, ரொம்ப கால தாமதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. தனுசுக்கு திருவண்ணாமலையில் இடைக்காட சித்தர், அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கே போயிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் தனுசு ராசி யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் இதை வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைங்க. ரொம்ப நன்றி சார், சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு சூப்பராக சொல்லிட்டீங்க சார். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிங்க சார். நன்றி. நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த 12 ராசி நேர்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து ஐயா என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்க, என்ன குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது, ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்காக பயிற்சியெல்லாம் பேசுகிறது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க.
ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறத நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி. தேங்க்யூ.